கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்கிறார். நாம் தெரிந்தும் தெரியாமலும் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை காலாகாலங்களிலே தேவன் செய்து நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. அதை தான் தேவன் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்துகிறது என்றால் தேவனை புகழ்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது. 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி செய்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வது லகுவானது. ஆனால் சிலர் அதை கூட செய்யாமல் இருப்பார்கள். தேவன் நன்மை செய்யும் வரைக்கும் தேவனிடம் ஜெபித்து அதை கேட்டு வாங்கிவிட்ட பிறகு தேவனை மகிமைப்படுத்த தவறிவிடுவார்கள். இன்னும் சிலர் நன்மை கிடைக்கும்போது ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள், தீமை நடக்கும்போது அது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி எல்லாவற்றிற்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் கண்டிப்பாக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு உதவி பெற்றுக்கொண்டால் நாம் அவர்களுக்கு நன்றியை காட்டுகிறோம் அல்லவா? தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் எண்ணி முடியாதவைகள். ஆகவே இந்த தேவனுக்கு நாம் இடைவிடாமல் நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருப்போம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஸ்தோத்திரங்கள் சென்று சேருவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அநேக இடங்களிலே அவர் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய பிதாவை நீர் என்னை கேட்டபடியால் நன்றி என்று சொன்னார். அவருடைய ஜெபங்களை தேவன் கேட்டபடியால் நன்றி என்று சொன்னார். நம்முடைய ஜெபங்கள், எத்தனை ஜெபங்கள் தேவன் நமக்கு பதில் தந்திருக்கிறார். அவைகளை நாம் எண்ண முடியுமா? அதையெல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு என்ன நன்மை செய்தார் என்று நாம் மறந்து போகிறோம். 10 குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்கினார். ஒரே ஒரு குஷ்டரோகி சுகமடைந்த 10 பேரில் ஒரே ஒரு குஷ்டரோகியை திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி சொல்லினதை பார்க்கிறோம். மற்ற 9 பேர்கள் எங்கே என்று இயேசு கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது நன்றி அறிதல். நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அனுதினமும் நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஆராதிக்கும் பொழுது, ஜெப ஆலயங்களுக்கு சென்று நாம் ஆராதிக்கும் பொழுது, நாம் எப்பொழுதும் வருகிற இடங்களிலே, வீட்டில் இருக்கும்போது, வெளியில் இருக்கும்போது, அலுவலகத்தில் இருக்கும் பொழுது, எங்கிருந்தாலும் நாம் கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.